அனைவருக்கும் கடலோசை சேனலின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன் சம்மந்தமாக 2 செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு எம்டி கிளாஸு அது ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், தண்ணியை நல்லா ஊற்றிக்கணும். வழிகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு அட்டை பாதி தண்ணியில் இருக்கிற மாதிரியும் மீதி வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலே ஓரத்தில் காயினை வைக்கிறோம் பாருங்கள். இந்த காயின் வந்து என்ன பண்ணுது, அந்த தண்ணியில் உள்ள பரப்பு இழுவிசை வந்து அட்டையை பிடிச்சி இழுத்துக்கிறதுனால என்ன பண்ணுது, நம்மளால் ஒரு 3 காயினை கிளாஸை விட்டு வெளியே வைக்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா பரப்பு இழுவிசை. சரிங்களா? அடுத்து இன்னொரு சோதனை ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கிளாஸு இது, அதாவது வீட்டில் ஜலிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜல்லடை ஒன்று. இது என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே இது மேலே வச்சு கவுத்துக்கிட்டு இது மேலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே கவுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தண்ணி கீழே கொட்டலை, மேலே காட்டு, தண்ணி என்ன பண்ணல, கீழே கொட்டலை. இதுக்கு என்ன காரணம், பரப்பு இழுவிசை செயல்படுறதுனால அந்த நீர் மூலக்கூறுகளுக்கு உள்ள இந்த பரப்பு இழுவிசைனால தான் கொசுக்கள் பூச்சிகள்லாம் நீர் மேலே நடக்குது. அந்த இழுவிசை என்ன பண்ணுது, செயல்படுறதுனால இந்த துளைகள் வழியாக தண்ணி வெளியேறலை. அது கொஞ்சோண்டு தூக்குறேன், என்ன ஆகுதுன்னா பரப்பு இழுவிசை தண்ணி கொட்டுது. சரிங்களா? இது போன்ற சிறு சிறு சோதனைகளை தெரிஞ்சு பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும்.